Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ போடுவோம். குழந்தைக்காக ட்ரை பண்றவங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்கறீங்க. சோ இந்த கோகுலாஷ்டமி எப்படி முருகருக்கு வந்து நம்ம சஷ்டி விரதம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குறோமோ அதே மாதிரியே ஒரு வருஷமும் வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்பையும் பாத்தீங்கன்னா குழந்தைக்காக வேண்டி விரதம் இருந்தோம் அப்படினா கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. நிறைய பேர் நான் லாஸ்டா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல கூட பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கோகுலாஷ்டமி போன வருஷம் நான் வந்து விரதம் இருந்தேன். உங்களோட வீடியோ பார்த்து விரதம் இருந்தேன். நான் வந்து இந்த வருஷம் பிரெக்னன்ட் ஆகி எனக்கு வந்து டாட்டர் பிறந்திருக்கு. நீங்க இந்த வருஷமும் வீடியோ போடுங்க. அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க கமெண்ட். அதை பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுதுன்னு தெரியும். பட் தேதி எதுவுமே எனக்குமே தெரியாமல் இருந்தது. ஸோ அந்த சிஸ்டர் கமெண்ட்டை பார்த்து தான் எனக்கு வந்து தோணுச்சு வீடியோ போடணும் சீக்கிரம் அப்படின்ட்டு. கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப முருகர் மாதிரியே கிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையா வந்து அவரை நம்ம நினச்சி கும்பிடும்போது அதே மாதிரி ஒரு குழந்தை நமக்கு பிறக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்போ குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க எப்படி சாமி கும்பிடணும், எப்படி விரதம் இருந்து கும்பிடணும், விரதம் இல்லாமலேயும் கும்பிடலாம், அது எப்படி கும்பிடணும், என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டும் வேறு நாளில் வருது. கோகுலாஷ்டமி அப்படின்றது அவர் பிறந்த திதியை குறிக்கிறது. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை வந்து குறிக்கக்கூடிய நாள். நாளை கழிச்சு அதாவது 16ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி திதி வருது. அவர் பிறந்த நட்சத்திரப்படி பார்த்திங்கன்னா அவரோட பிறந்த நாள் வந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வருது. செப்டம்பர் 15ஆம் தேதி வருது. ஸோ கோகுலாஷ்டமி திதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வருது. குழந்தைக்கு வேண்டி ட்ரை பண்ணுறவங்க என்னைக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமி திதி நாளை கழித்து சனிக்கிழமை நீங்கள் சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. இன்னொரு நாள் என்ன அன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை வந்து வருது. ஸோ கிருத்திகை அப்படின்றது முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அன்னைக்கு நீங்கள் கிருஷ்ணர் ப்ளஸ் முருகர் ரெண்டையும் மனசில் நினச்சி நீங்கள் விரதம் இருந்து வேண்டி வழிபடுறது குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அவர் பிறந்த நாள் நட்சத்திரத்தை வச்சு கும்பிட்றவங்க அடுத்த மாதம் 15ஆம் தேதி கும்பிடலாம். அஷ்டமி திதி கோகுலாஷ்டமி திதி அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பேர் கும்பிடுவாங்க. ஜெயந்தி கும்பிட்றவங்களும் நீங்கள் அடுத்த மாதமும் கும்பிடலாம். ஆனால் கோகுலாஷ்டமியில் திதியும் சேர்ந்து இது கிருத்திகையும் சேர்ந்து வரனால இந்த 16ஆம் தேதியை நீங்கள் சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து விரதம் இருந்து எப்படி வழிபடுறது அப்படின்னு சொல்லலாம். 16ஆம் தேதி சனிக்கிழமை நீங்கள் எப்படி சஷ்டிக்கெல்லாம் விரதம் இருப்போமோ சஷ்டி விரதம் இருக்க தெரியாதவங்களுக்கு தெரியலை, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கோகுலாஷ்டமி விரதம் இருக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் இருக்கணும். ஸோ இந்த விரதம் இருக்கும்போது நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இருக்கலாம். தண்ணி குடிக்க முடியாதவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். 16ஆம் தேதி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு நீங்கள் விரதத்தை சாமி கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே நீங்கள் ஒரு விரதம் இருக்கீங்கன்னா விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடியும் சாமி கும்பிடணும், விரதம் முடிக்கிறப்பையும் சாமி கும்பிடணும். ஸோ காலையில் நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு நீங்கள் கிருஷ்ணரை நினச்சி மனசில் கும்பிட்டு இப்போ கிருஷ்ணர் ஃபோட்டோ இல்லை சிலை இல்லைன்னா பெருமாள் ஃபோட்டோ இருக்கும்ல அதுக்கு பூ வச்சு நீங்கள் விளக்கு பொருதி நம்ம சாமி கும்பிட்றேன், நான் இதுக்காக தான் கிருஷ்ணா நான் விரதம் இருக்கேன், அடுத்த வருஷம் நீங்களே வந்து எனக்கு பிறக்கணும்னு மனசுருகி வேண்டி நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிங்க. விரதம் ஆரம்பிக்கும் போது ஒரு பால் பழம் இந்த மாதிரி ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம். ஈவினிங் வரைக்கும் நீங்கள் தண்ணி மட்டும் நிறைய குடிச்சிட்டே விரதம் வந்து இருக்கலாம். நான் விரதம் இருந்ததில்லை, எனக்கு தண்ணி மட்டும் குடிக்க முடியாது சிஸ்டர், நான் நார்மலாகவே பசி தாங்க மாட்டேன், ஃபுல் டே தண்ணி இருக்க முடியாதுன்றவங்க நீங்கள் வந்து சிம்பிளாக உணவுகளை வந்து எடுத்துக்கிறலாம். எப்பயும் எடுக்கிற மாதிரி மீல்ஸு சாப்பாடு அந்த மாதிரி ஃபுல்லாக சாப்பிடாம காலையில் ஒரு பால் பழம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு மத்தியானம் ஒரு பால் பழம் ஏதாவது டம்ளரில் குடிச்சிட்டு பால் குடிச்சிட்டு பழம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து விரதம் இருந்துட்டு நீங்கள் நார்மலான உணவுகள் வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைனா காலையில் ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டுட்டு விரதம் ஆரம்பிச்சிருங்க. மத்தியானம் எதுவுமே சாப்பிடாதீங்க, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருந்துட்டு ஈவினிங் சாப்பிடுங்க. இல்லைனா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
மத்தியானம் சிம்பிளாக கொஞ்சமாக ஒரு பால் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் மாதிரி சிம்பிளாக சாப்பிட்டுட்டு நீங்கள் காலையில் எதுவும் உணவு சாப்பிடாமல் மத்தியானம் கொஞ்சமாக ஒரு பேருக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப ஈவினிங் வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஈவினிங் விரதம் விடலாம். இந்த மாதிரி தான் விரதம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் இருக்கணும். ஸோ ஈவினிங் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் கிருஷ்ணரோட கால் தடத்தை வீட்டு வாசல்லேருந்து நீங்கள் சாமி வச்சுருக்கீங்கள, பூஜை அறையோ இல்லை சாமி ரூம், செல்ஃப் எதுவாக இருந்தாலும் அது வரைக்கும் அந்த கால் தடத்தை வரைங்க. கிருஷ்ணரே வர்ற மாதிரி நினச்சிட்டு அதை நீங்கள் வரைங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் நீங்கள் பிரசாதம் பண்ணலாம் வீட்டிலையே. மெயினாக கிருஷ்ண ஜெயந்திக்கு எண்ணெய் வச்சு சாமி கும்பிடுவாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல, வெண்ணெய், தயிர், இந்த மாதிரி பால் சார்ந்த பொருள், பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய், பாலில் செஞ்ச ஸ்வீட்ஸு, நெய்யில் செஞ்ச மைசூர் பாகு, லட்டு, பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பால் பொங்கல், பால் பாயாசம், அப்பம், இந்த மாதிரி பாலில் செஞ்ச நெய்வேத்தியங்கள் எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணருக்கு வைக்கலாம். அது போக ஸ்நாக்ஸு, சீடை, இனிப்பு சீடை, தட்டை, முறுக்கு, பொரி உருண்டை, அவல் உருண்டை, இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு நீங்கள் என்னெல்லாம் உங்களால் வைக்க முடியுதோ வைக்கலாம். ஒன்றும் இல்லை, வெறும் வெண்ணையும் ஒரு 2 சீடையும் நீங்கள் வச்சா கூட போதும். மனசுலேருந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேண்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் இருக்கக்கூடிய விரதத்துக்கு பவர் கிடைக்கும். விரதம் கண்டிப்பாக இருக்கணும்னு கிடையாது, விரதம் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. ஸோ இந்த நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க, வாங்கி வச்சுருக்க பிரசாதம் எல்லாத்தையுமே சாமிக்கிட்ட நெய்வேத்தியம் பண்ணி விளக்கு பொருதி திரும்ப மனசுருகி நல்லா வேண்டி, அடுத்த வருஷம் எனக்கு ஒரு குழந்தை இருக்கணும், நான் கர்ப்பமாக இருக்கணும், இல்லைனா என் கையில் குழந்தை இருக்கணும், கிருஷ்ணா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா சாமி கும்பிட்டு மனசுருகி வேண்டிக்கோங்க. நீங்கள் வச்சு கும்புற பிரசாதத்தை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து சாப்பிட விட்டுட்டு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய உணவுகள் பிரசாதம் சாப்பிட்டுட்டு சாமிக்கு வச்சு நீங்கள் படைச்ச நெய்வேத்திய பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதம் விட்டுட்டு நார்மலான உணவுகள் எல்லாமே சாப்பிட்லாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கணும். நான் கோகுலாஷ்டமி பண்ண மாட்டோம், எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி தான், அவங்க நட்சத்திரப்படி தான் நாங்கள் கும்பிடுவோன்றவங்க அடுத்த மாதம் 15ஆம் தேதி இதே மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம். சாமி கும்பிட்றதுக்கு எது நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் 10:30 11:50 வரைக்கும் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் விரதத்தை ஆரம்பித்து சாமி கும்பிடுங்க. ஈவினிங் 6 மணிக்கு 6 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் விரதம் விட்டுட்டு அப்பையும் நீங்கள் விளக்கு பொருதி சாமி கும்பிட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பால் சார்ந்த உணவுகள், சீடை, லட்டு, இந்த மாதிரி முறுக்கு, கிருஷ்ணருக்கு பிடிச்ச பதார்த்தங்கள் வச்சு சாமி கும்பிடுங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு அந்த உணவுகளை கொடுத்து நீங்கள் சாமி கும்பிடுங்க. விரதம் நீங்களும் இருக்கலாம், கணவரும் இருக்கலாம். விரதம் இல்லாமல் வழிபடுறவங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி நீங்கள் காலையிலையும் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை சாமி கும்பிடுங்க. கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பதார்த்தங்கள் எல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடை பகிர்ந்துக்கோங்க. விரதம் மட்டும் நீங்கள் இருக்க வேணாம். அந்த உணவு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நார்மலாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இந்த 2 தடவை காலை மாலை 2 தடவை விரதம் இருந்து வழிபடலாம். கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப 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 பவரானது. குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க, விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை இருக்குது. நம்பிக்கையாக மனசுருகி நீங்கள் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் சாமி கும்பிடணும். நம்ம சாமிக்கு வைக்கக்கூடிய பொருட்கள், விரதம் இருக்கிறது, இது எல்லாத்தையும் விட நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ அன்றைக்கி நாள் ஃபுல்லாக மனசில் வேண்டிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும், இல்லைனா நீங்கள் கர்ப்பமாக இருக்கணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன். இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.